சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் மேலும் 49 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 80க்கும் அதிகமான ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதால் மக்கள் பரிதவிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே 40 ரயில்கள் ரத்தான நிலையில் இன்று முதல் மேலும் 49 ரயில் சேவைகள் ரத்து என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. சென்னையில் புறநகர் ரயில் சேவை மேலும் 49 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் வினீஷ், தற்போது கூடுதலா 49 ரயில் சேவைகளை ரத்து செய்திருக்கு தெற்கு ரயில்வே நிர்வாகம். ஏற்கனவே ஒரு பெரிய அவதிக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க அந்த ரயில்களை தொடர்ச்சியா தங்களோட வாழ்வாதாரமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மக்கள். ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்றாங்க? விக்னேஷ், ஏற்கனவே கடந்த 4 நாட்களாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 மற்றும் 11வது வழித்தடத்துல தண்டவாளத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒட்டுமொத்தமாக 204 ரயில் சேவைகளில் 164 குறைக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் மேலும் 49 சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தன்னுடைய செய்தி குறிப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இரு மார்க்கெட்டிலுமே 115 ரயில் சேவைகள் மட்டுமே இன்று முதல் இயக்கப்படுவதாகவும் அடுத்த ஏப்ரல் வரக்கூடிய 5ஆம் தேதி வரை இந்த 115 ரயில்கள் தான் மேலும் இயக்கப்படும் என்று இந்த செய்தி குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒட்டுமொத்தமாக 89 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் காலை மாலை இரு நேரங்களிலும் பள்ளி கல்லூரிகளில் செல்லக்கூடிய நபர்கள், அலுவலகங்களில் செல்லக்கூடிய நபர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இருந்து புறநகரில் இருந்து சென்னையுடைய மையப்பகுதியை நோக்கி பெரும்பாலான பயணிகள் வருவார்கள். சென்னையை மையப்படுத்தி புறநகரிலும் வேலைக்காக செல்லக்கூடிய பெரும்பாலான பயணிகள் இந்த புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக பெரும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கிய அறிவிப்பையும் தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது. அதாவது சென்னை எழும்பூர், சென்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இடையே EMU ஷட்டில் சேவைகளும் இயக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இயக்கப்படக்கூடிய AC புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் கும்மிடிப்பூண்டி தாம்பரம் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவைகள் செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிறப்பு மின்சார ரயில்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் எழும்பூர் நோக்கி செல்லும் பொழுது முக்கியமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள், அதாவது பல்லாவரம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் மற்றும் சேட்பட் ரயில் நிலையங்களில் நிற்காது. இதே போல எழும்பூரில் இருந்து மறுமார்க்கத்தில் செல்லக்கூடிய கூடுவாஞ்சேரி மற்றும் செங்கல்பட்டு நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள், அதே போல சேத்துப்பட்டு, கோடம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையங்களில் நிற்காது என்று இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக 44 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது கூடுதலாக 45 ரயில் சேவைகள், ஒட்டுமொத்தமாக 89 ரயில் சேவைகள் இன்று முதல் இயக்கப்பட மாட்டாது என்று தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பெரும்பாலான பயணிகள் இந்த ரயில்கள் ரத்தால் பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். கூடுதலாக இன்று முதல் 49 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை மேலும் பாதிக்கப்படும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பிலும் அதே போல சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பிலும் கூடுதலாக பேருந்துகளும் மெட்ரோ ரயில்களும் சிறப்பு சேவைகளாக இயக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் தினசரியாக ரயில்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள், மாதாந்திர பாஸ் வைத்திருக்கக்கூடிய பெரும்பாலான பயணிகள் இந்த புறநகர் ரயில் சேவையை நம்பியிருப்பதால் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் கடந்த 4 நாட்களாக தங்களுடைய கருத்தை பகிர்ந்து வருகிறார்கள். நிச்சயமாக வினீஷ், புறநகர் பகுதியிலிருந்து சென்னையோட முக்கிய இடங்களை அணுகுவதற்கு ரொம்ப உயிர்நாடியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பள்ளி, கல்லூரி, அலுவலகங்களுக்கு செல்வோருக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுற புறநகர் ரயில் சேவைகள் தொடர்ந்து நிறுத்தப்படுறது அதிர்ச்சி அளிக்கிற ஒண்ணா இருக்கு. வினீஷ், இந்த நிலையில மாநில அரசு இதற்கான மாற்று ஏற்பாடுகளா எந்த அளவுக்கு பேருந்துகளை இயக்குறாங்க, போக்குவரத்து நெரிசலை எப்படி கையாளுறாங்க? இதற்கு முன்பாக பிராட்வேயில் இருந்து அந்த பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் அந்த இடம் தற்காலிகமாக ராயபுரம் மற்றும் தீவுத்திடலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ராயபுரத்திலிருந்தும் கிளாம்பக்கத்திலிருந்தும் தினசரியாக 60 சேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. மெட்ரோ ரயில் நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக தினசரி 3 லட்சம் பயணிகள் மெட்ரோவில் பயணிப்பார்கள். கடந்த 4 நாட்களாக வரக்கூடிய எண்ணிக்கையில், அதாவது 3 லட்சம் என்பது கிட்டத்தட்ட 3 லட்சம் 3,60,000 70,000 என்ற கணக்கில் பெரும்பாலான பயணிகள் மெட்ரோ ரயில் சேவையும் பயன்படுத்த வருவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. மாற்று ஏற்பாடாக பேருந்துகளை பயன்படுத்தினாலும் புறநகர் ரயில்களை நம்பியிருக்கக்கூடிய பெரும்பாலான பயணிகள் ஒரு இன்னலுக்கு தான் ஆளாகியிருக்கிறார்கள். வினீஷ், இது ரயில்வேயோட திட்டமிடாத ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. பொதுமக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களோட தகவல்கள் மூலமா தெரிய வருது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ்.